உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே மக்கள் அதிகமா குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்னா அது தண்ணி. செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? டீ. இவ்வளவு ஃபேமஸான இந்த டீ உருவானதே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடியுதா? கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி சைனால ஷாங் நியோங் அப்படிங்கிற ஒருத்தர் தண்ணியை வெளியே வச்சு சூடு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த சுடு தண்ணிக்குள்ள எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு டீ லீஃப் ஒழுகுது. விழுந்ததும் அதுல இருந்து ஒரு அழகான ஒரு ஸ்மெல் வந்து இருக்குது. இவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சு பாத்திருக்காரு. அண்டடா, இப்படித்தான் டீ பிறக்குது. யோசிச்சு பாருங்க, அவர் அந்த நாள்ல சுடுதண்ணி வைக்கலனா, காத்து அடிக்கலனா, ஒரு இலை பறந்து வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுகலனா, அதை எடுத்து இவர் குடிக்கலனா இன்னைக்கு டீயே இருந்திருக்காது. அண்ட் தட்ஸ் ஹவ் மேஜிக் ஹேப்பன்ஸ். ஒரு சில நேரங்கள்ல எதுக்கு நடக்குது எப்படி நடக்குதுன்னே தெரியாம சில விஷயங்கள் நடக்கும். அது என்னடான்னு உட்காந்து ஆராயாம அதை எடுத்தமா குடிச்சமான்னு இருக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சைனா ஃபுல்லா இந்த டீ ஃபேமஸ் ஆகுது. சைனீஸ் கல்ச்சர்லயே இந்த டீ வந்துட்டு ஒரு இடத்தை பிடிக்குது. அங்கிருந்து புத்திஸ்ட் மாங்ஸ் மூலமா ஜப்பானுக்கு போய் சேருது. அங்கிருந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து டச்சு அண்ட் ஃபைனலி யூரோப்பியன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து சேருது. பிரிட்டிஷ் மக்கள் எல்லாருக்கும் இந்த டீ பிடிக்க ஆரம்பிக்குது. பட் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. என்னன்னா, சைனா மட்டும் தான் இந்த டீ லீஃப் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால சைனா ஒரு மோனோபோலியா இருந்திருக்கு. அது பிரிட்டிஷ்க்கு பிடிக்கல. சோ ஒன்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை அடிமைப்படுத்தணும்னு அசாம்ல எல்லாம் இந்த டீ லீவ்ஸ் போட்டு நம்ம மக்களை வந்துட்டு கல்டிவேட் பண்ண வச்சிருக்காங்க. நம்ம ஊர்கள்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடியே சில பேர் டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இவ்வளவு ஃபேமஸா இவ்வளவு வைடா எல்லாருமே குடிக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு நம்மளை அடிமைப்படுத்தினதுனாலதான். வீரம் படத்துல அஜித் அண்ணா வந்துட்டு டீ குடிச்சு அவர் தம்பிகளை வளர்த்துறதுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, ஆப்பிரிக்கான்னு உலக ஃபுல்லா டீ பரவிருச்சு. கிரீன் டீ, சாய், ஏர்ல்ன்ட்டு வெவ்வேறு டேஸ்ட்ல வெவ்வேறு பெயர்கள்ல இந்த உலக ஃபுல்லா இந்த டீ பரவி இருக்கு. தண்ணிக்கு அடுத்தபடியா மக்கள் எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்னா அது இந்த டீ அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். டேஸ்டையும் தாண்டி இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கூட இருக்கு. டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்குது. அண்ட் சில மக்கள் வந்துட்டு டீ நம்ம உயிர் வாழும் காலத்தை வந்துட்டு அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி கூட நம்புறாங்க. இந்த டீயை வச்சுட்டு ஒரு ரெவல்யூஷனலா பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஈவென்ட்ல வந்துட்டு பிரிட்டிஷோட டாக்ஸேஷனை எதிர்த்து இந்த டீயை கொண்டு போய் கடல்ல கொட்டி போராடி இருக்காங்க. அண்ணியா, இது டீ கிளாஸ் இல்ல, ஏன் இது டீயே இல்ல, அண்ட் இது என் கை கூட இல்லை.